விஜயலட்சுமி, உனக்கு ஏன் இந்த மானங்கட்ட பொழப்பு? நீ சீரியலில் நடித்து பணம் சம்பாதிக்க வேண்டியதானே? நீ திரைப்படத்தில் இப்போ நடிக்கலை, உனக்கு உன்னுடைய பண தேவைகள் இருந்துச்சுன்னா உனக்கு சீரியலில் நடித்து பணம் சம்பாதிக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு எல்லாருமேலே என் பாலியல் புகார் கூறி பணம் சம்பாதிக்கிற, பணத்தை பிடிங்கன்னு ஆசைப்பட்ற, மாதம் 50,000 யார்ட்டையாவது இருந்து பாலியல் புகார் கூறி கறந்துடுற. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்போ டிவி சீரியலில் நடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10,000 20,000 சம்பளம் வாங்குறாங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம் வாங்கினாலும் மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். அழகாக டிவி சீரியலில் போய் நடிக்க வேண்டியது தானே? கன்னட சீரியல் டிவி சீரியல்லே நடிக்கலாம், 3 லட்ச ரூபா மாதம் சம்பளம் கிடைக்கும். உனக்கு 50,000 செலவு போச்சுன்னா மீதி 2,50,000 வீட்டில் சேவிங்ஸ் பண்ணலாம். அதை விட்டுவிட்டு எதுக்கு சீமான் மேலே பாலியல் புகார், கன்னட திரைப்பட நடிகர் மேலே பாலியல் புகார்? இந்த பொழப்பு ஒரு மானங்கொட்ட பொழப்பா உனக்கு தெரியலையா? நீ பொண்ணு தானே, உனக்கு மானம் இருக்குல்ல, அப்போ நீ உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே? டிவி சீரியலில் நடித்தா ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம் தராங்க, 30 நாளைக்கு 3 லட்ச ரூபா உனக்கு வருமானம் கிடைக்கிதுல. அதை விட்டுவிட்டு எதுக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லார் மேலேயும் பாலியல் புகார் கூறி பணத்தை பிடுங்குற?